புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகராக மட்டும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்தோம் போனோம் என்று இல்லாமல் இயக்குனருக்கான அத்தனை தகுதிகளையும் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டார். அதைத் தொடர்ந்துதான் அவர் நாடோடி மன்னன் படத்தை இயக்கினார். தான் இயக்கும் முதல் படம் வேறு யாருக்கும் சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்பதால் அந்த படத்தை தானே தயாரிக்கவும் செய்தார். அதன் பின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தையும் வெற்றி படமாக இயக்கினார் எம்ஜிஆர். அடுத்ததாக அவர் கடைசியாக நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்தையும் இயக்கினார். இந்த படத்தின் படப்பிடிப்பு தனக்கு உதவி செய்வதற்காக வந்திருந்த தனது ஆஸ்தான இயக்குனரான கே. சங்கரை ஒரு உதவி இயக்குனருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் கடிந்து கொண்ட சம்பவம் நடந்தது. அதற்கு நடிகை லதாவின் உள்ளாடை கிழிந்ததால் ஏற்பட்ட ஒரு சங்கடம் காரணமாக அமைந்தது. இதனால் வரை இது வெளியே தெரியாத தகவலாகவே இருந்து வந்தது. அப்படி என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை தானே இயக்குவது என முடிவு செய்த எம்ஜிஆர் அது தனது கடைசி படம் என்பதால் பிரம்மாண்டமாக எடுக்க நினைத்தார். அதற்கான செலவுகளை பற்றி கவலைப்படாமல் வெளி மாநிலங்களிலும் சென்று படப்பிடிப்பை நடத்த முடிவு செய்தார். தான் இயக்குனர் என்பதால் தான் நடிக்கும் காட்சிகளில் உதவியாக இருக்கட்டுமே என்று தனது ஆஸ்தான இயக்குனர்களான இயக்குனர் கே. சங்கர் மற்றும் ப. நீலகண்டன் இருவரையும் அழைத்து சென்றார் எம்ஜிஆர். அதே சமயம் தனது இணை இயக்குனராக துரை என்பவரை நியமித்துக் கொண்டார் எம்ஜிஆர். இந்த துரை எம்ஜிஆருடன் இணைந்து பல படங்களில் உதவி இயக்குனராக பல வருடங்களாக பயணித்து வந்தவர். அப்படி ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பை நடத்திய போது ஒரு பாடல் காட்சியை அங்குள்ள ஜெய்ப்பூர் கண்ணாடி பாலம் ஒன்றில் நடத்த திட்டமிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஒளிப்பதிவாளர் கர்ணன் தான் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர். பாடல் காட்சியை 3 கேமராக்கள் வைத்து படமாக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது காட்சிப்படி நடிகை லதா சுழன்று ஆடியபடி எம்ஜிஆர் மீது விழுந்து அவரை கட்டிப்பிடிக்க வேண்டும். அந்த ஷாட் எடுக்கப்பட்டதும் அனைவரும் திருப்தி என்பது போல நினைத்திருக்க, இணை இயக்குனரான துரை யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒன் மோர் என்று கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சியானார்கள். குறிப்பாக இயக்குனர் சங்கர் நன்றாக எடுக்கப்பட்ட ஷாட்டிற்கு எதற்காக ஒன் மோர் கேட்கிறார் என்கிற கோபத்தில் நான்சென்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி துணை இயக்குனரை திட்டினார். எம்ஜிஆருக்கும் அதே குழப்பம். இருந்தாலும் இணை இயக்குனர் துரையை தோளில் கை போட்டு அழைத்து ஒதுக்குப்புறமாக அழைத்துச் சென்று எதற்காக ஒன்மோர் கேட்டீர்கள் என என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டுள்ளார். அப்போது துரை அவரிடம், அந்த பாடல் காட்சியில் அந்த ஷாட் முடியும் போது லதா உங்களை கட்டுப்பிடித்த சமயத்தில் அவர் அணிந்திருந்த உள்ளாடையின் பின்புறம் தைக்கப்பட்டிருந்த தையல் பிரிந்து விடுபட்டு மேலொன்றும் கீழ் ஒன்றுமாக அந்த ஆடை தொங்கியது. அதை நான் கவனித்து விட்டேன். அதை அப்படியே வைத்தால் அந்த காட்சி நன்றாக இருக்காது. அதனால் தான் ஒன்மோர் கேட்டேன் என்று கூறினார். இந்த விஷயத்தை படப்பிடிப்பில் உள்ளவர்கள் யாரிடமும் என்னால் சொல்ல முடியாதே. ஆனால் விஷயம் தெரியாமல் என்னை நான்சென்ஸ் என்று திட்டிவிட்டார்கள் என வருத்தப்பட்டார். அதன் பிறகு அமைதியாக எம்ஜிஆர் நாற்காலியில் அமர்ந்தார். லதாவை அழைத்து அவர் காதில் விஷயத்தை கூறி உடை மாற்றி வரும்படி அனுப்பி வைத்து விட்டார். பின்னர் தனது சம்பந்தியும் இயக்குனருமான சங்கரை அழைத்து, உங்களுக்கு வயதாகிவிட்டது, அதனால் பிரஷர் அதிகமாகிவிட்டது. நீங்கள் ஒரு இயக்குனர் தான், மரியாதைக்குரியவர் தான். ஆனால் இப்படி படப்பிடிப்பில் இத்தனை பேர் மத்தியில் ஒரு இணை இயக்குனரை நான்சென்ஸ் என திட்டியது தவறு. அவர் எனக்கு பதிலாக என்னுடைய வேலையை கவனிக்கும் இணை இயக்குனராக பொறுப்பு வகிக்கிறார். இந்த படத்திற்கான நல்லது கெட்டதுகளில் அவருக்குத்தான் முழு பொறுப்பு இருக்கிறது. நாளைக்கு ஏதாவது தவறு நடந்தால் அவரை தான் நான் கேட்பேன். அதற்காக தான் அந்த காட்சி எடுக்கப்பட்ட விதம் சரியில்லை என்பதற்காக ஒன்மோர் கேட்டிருக்கிறார் என்று இணை இயக்குனர் துரையை விட்டு கொடுக்காமல் பேசிய எம்ஜிஆர் திரும்பவும் அந்த காட்சியை எடுக்கும்படி கூறிவிட மீண்டும் அந்த காட்சி எடுக்கப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகராக மட்டும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்தோம் போனோம் என்று இல்லாமல் இயக்குனருக்கான அத்தனை தகுதிகளையும் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டார். அதைத் தொடர்ந்துதான் அவர் நாடோடி மன்னன் படத்தை இயக்கினார். தான் இயக்கும் முதல் படம் வேறு யாருக்கும் சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்பதால் அந்த படத்தை தானே தயாரிக்கவும் செய்தார். அதன் பின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தையும் வெற்றி படமாக இயக்கினார் எம்ஜிஆர். அடுத்ததாக அவர் கடைசியாக நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்தையும் இயக்கினார். இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது தனக்கு உதவி செய்வதற்காக வந்திருந்த தனது சம்பந்தியான தனது ஆஸ்தான இயக்குனரான கே. சங்கரை ஒரு உதவி இயக்குனருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் கடிந்து கொண்ட சம்பவம் நடந்தது. அதற்கு நடிகை லதாவின் உள்ளாடை கிழிந்ததால் ஏற்பட்ட ஒரு சங்கடம் காரணமாக அமைந்தது. இதனால் வரை இது வெளியே தெரியாத தகவலாகவே இருந்து வந்தது. அப்படி என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். எம்ஜிஆரும் லதாவும் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படப்பிடிப்பிற்காக ஜெய்ப்பூர் சென்றிருந்த போது சில அடி தூரத்தில் நின்று கொண்டிருந்த லதாவை எம்ஜிஆர் தன் அருகில் வரும்படி அழைத்தார். லதாவும் பட்டென்று வந்துவிட்டார். திடீரென்று லதாவின் தலை மீது தொங்கிக் கொண்டிருந்த சரவிளக்கு ஒன்று அருந்து விழுந்தது. லதா அங்கே நின்றிருந்ததால் அவ்விளக்கு அவர் தலை மீது விழுந்து அவர் உயிர் போயிருக்கும்.
இன்று நான் உங்கள் முன் நிற்கிறேன் என்றால் அது எம்ஜிஆரால் எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று லதா நன்றியோடு கூறியுள்ளார். அடிமை பெண் படப்பிடிப்பின் போது ராஜஸ்தானில் பாலைவனத்து சுடுமணலில் நடக்கவியலாமல் தவித்த ஜெயலலிதாவை எம்ஜிஆர் தன் கைகளால் குழந்தையைப் போல தூக்கிச் சென்றார் என்பது பலரும் அறிந்த செய்தி. அதே போல எம்ஜிஆர் சுவிட்சர்லாந்து சென்றிருந்த போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பனிமழையின் அழகை கண்டு ரசித்த லதா கிளம்பிய போது தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அழகாக புடவை உடுத்தியிருந்தார். காரை விட்டு கீழே இறங்கிய போது காலில் செருப்பு போட்டிருந்தார். சிறிது தூரம் எம்ஜிஆருடன் நடந்து சென்றார். கால் பனிக்குள் புதைந்தது. ஓரடியை வைத்தால் அடுத்த அடியை எடுத்து வைக்க இயலவில்லை. என்ன செய்வது என்று யோசித்த எம்ஜிஆர் லதாவை அப்படியே தூக்கியபடி அரை மணி நேரம் நடந்து சென்று பனிமழையின் அழகை காட்டிவிட்டு பின்பு காரில் கொண்டு வந்து இறக்கி விட்டுவிட்டு தான் மட்டும் தனியாக பனிமலையில் ஏறி சென்று சுற்றி பார்த்தார். எம்ஜிஆர் முதல்வரான பிறகு லதா மற்ற நடிகர்களுடன் நடித்து கொண்டிருந்தார். அப்போது அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்தில் அவர் குடித்துவிட்டு முன்னாள் காதலரோடு பாடுவது போல ஒரு காட்சி. நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா என்கிற அந்த பாட்டும் சூப்பர் ஹிட் ஆனது. எம்ஜிஆரிடமிருந்து ஒரு நாள் லதாவுக்கு அழைப்பு வந்தது. என்னதான் நடிப்பு என்றாலும் இப்படியா ஒரு பெண் நடிப்பது, இனி இந்த மாதிரி ரோல் எல்லாம் செய்யாதே என்று எம்ஜிஆர் லதாவை கடிந்தார். லதாவுக்கும் தான் செய்தது தவறு என்று பட்டது. சரி என்று ஒப்புக்கொண்டார். இதை பின்பு அவரே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் லதா மீது அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார். லதாவின் பெயர் கெட்டுவிடக்கூடாது, அவரது குடும்ப பெருமை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் அக்கறை கொண்டிருந்தார். சினிமாவுக்கு ஏற்றபடி நடிக்கவும், வசனங்களை ஏற்ற இறக்கத்துடன் உணர்ச்சி பாவத்துடன் பேசவும், சினிமா டான்ஸ் ஆடவும் தினமும் லதாவுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. அவர் ஏற்கனவே பரதநாட்டியம் படித்திருந்தவர் என்பதால் அவருக்கு முகபாவம் காட்டுவதிலும் ஸ்டைலாக ஆடுவதிலும் சிரமம் ஏதும் இல்லை. வெகு சீக்கிரம் அனைத்து பயிற்சிகளிலும் தேர்ச்சி பெற்றார். ராஜ குடும்பத்தை சேர்ந்த பெண் என்பதால் லதாவை மிகவும் மதித்து போற்றிய எம்ஜிஆர் அவரை படப்பிடிப்பு தலங்களில் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டார். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை தானே இயக்குவது என முடிவு செய்த எம்ஜிஆர் அது தனது கடைசி படம் என்பதால் பிரம்மாண்டமாக எடுக்க நினைத்தார். அதற்காக செலவுகளை பற்றி கவலைப்படாமல் வெளி மாநிலங்களிலும் சென்று படப்பிடிப்பை நடத்த முடிவு செய்தார். தான் இயக்குனர் என்பதால் தான் நடிக்கும் காட்சிகளில் உதவியாக இருக்கட்டுமே என்று தனது ஆஸ்தான இயக்குநர்களான இயக்குனர் கே. சங்கர் மற்றும் பா. நீலகண்டன் இருவரையும் அழைத்துச் சென்றார் எம்ஜிஆர். அதே சமயம் தனது இணை இயக்குனர் துரை என்பவரை நியமித்துக் கொண்டார் எம்ஜிஆர். இந்த துரை எம்ஜிஆருடன் இணைந்து பல படங்களில் உதவி இயக்குனராக பல வருடங்களாக பயணித்து வந்தவர். அப்படி ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பை நடத்திய போது ஒரு பாடல் காட்சியை அங்குள்ள ஜெய்ப்பூர் கண்ணாடி பாலம் ஒன்றில் நடத்த திட்டமிட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஒளிப்பதிவாளர் கர்ணன் தான் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர். பாடல் காட்சியை 3 கேமராக்கள் வைத்து படமாக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது காட்சிப்படி நடிகை லதா சுழன்று ஆடியபடி வந்து எம்ஜிஆரின் மீது விழுந்து அவரை கட்டிப்பிடிக்க வேண்டும். அந்த ஷாட் எடுக்கப்பட்டதும் அனைவரும் திருப்தி என்பது போல் நினைத்திருக்க, இணை இயக்குனரான துரை யாரும் எதிர்பாராத வண்ணம் 1 more என்று கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சியானார்கள். குறிப்பாக இயக்குனர் சங்கர் நன்றாக எடுக்கப்பட்ட ஷாட்டிற்கு எதற்காக 1 more கேட்கிறார் என்கிற கோபத்தில் நான்சென்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி துணை இயக்குனரை திட்டினார். எம்ஜிஆருக்கும் அதே குழப்பம். இருந்தாலும் இணை இயக்குனர் துரையை தோளில் கை போட்டு அழைத்து ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்று எதற்காக 1 more கேட்டீர்கள் என என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டுள்ளார். அப்போது துரை அவரிடம், அந்த பாடல் காட்சியில் அந்த ஷாட் முடியும் போது லதா உங்களை கட்டிப்பிடித்த சமயத்தில் அவர் அணிந்திருந்த உள்ளாடையின் பின்புற தைக்கப்பட்டிருந்த தையல் பிரிந்து விடுபட்டு மேலொன்றும் கீழொன்றுமாக அந்த ஆடை தொங்கியது. அதை நான் கவனித்து விட்டேன். அதை அப்படியே வைத்தால் அந்த காட்சி நன்றாக இருக்காது. அதனால் தான் 1 more கேட்டேன் என்று கூறினார். இந்த விஷயத்தை படப்பிடிப்பில் உள்ளவர்கள் யாரிடமும் என்னால் சொல்ல முடியாதே, ஆனால் விஷயம் தெரியாமல் என்னை நான்சென்ஸ் என்று திட்டிவிட்டார்கள் என வருத்தப்பட்டார். அதன் பிறகு அமைதியான எம்ஜிஆர் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். லதாவை அழைத்து அவர் காதில் விஷயத்தை கூறி உடனே உடை மாற்றி வரும்படி அனுப்பி வைத்து விட்டார். பின்னர் தனது சம்பந்தியும் இயக்குனருமான சங்கரை அழைத்து, உங்களுக்கு வயதாகிவிட்டது, அதனால் பிரஷர் அதிகமாகிவிட்டது. நீங்கள் ஒரு இயக்குனர் தான், மரியாதைக்குரியவர் தான். ஆனால் இப்படி படப்பிடிப்பில் இத்தனை பேர் மத்தியில் ஒரு இணை இயக்குனரை நான்சென்ஸ் என திட்டியது தவறு. அவரை எனக்கு பதிலாக என்னுடைய வேலையை கவனிக்கும் இணை இயக்குனராக பொறுப்பு வைக்கிறார். இந்த படத்திற்கான நல்லது கெட்டதுகளில் அவருக்குத்தான் முழு பொறுப்பு இருக்கிறது. நாளைக்கு ஏதாவது தவறு நடந்தால் அவரை தான் நான் கேட்பேன். அதற்காக தான் அந்த காட்சி எடுக்கப்பட்ட விதம் சரியில்லை என்பதற்காக 1 more கேட்டிருக்கிறார் என்று இணை இயக்குனர் துரையை விட்டு கொடுக்காமல் பேசிய எம்ஜிஆர்
திரும்பவும் அந்த காட்சியை எடுக்கும்படி கூறிவிட மீண்டும் அந்த காட்சி எடுக்கப்பட்டது. உதவி செய்தவர்களை சங்கடத்தில் தள்ளுவது போன்ற கொடுமையான விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகை ஒருவருக்கு பெருந்தன்மையாக உதவி செய்யப் போக அது அவருக்கே சிக்கலாக அமைந்த சம்பவமும் நடந்திருக்கிறது. பொதுவாக சினிமாவில் ராஜமௌலி டைரக்ஷனில் ரஜினி நடிக்க மாட்டாரா? ஷங்கர் டைரக்ஷனில் அஜித் எப்போது நடிப்பார்? மணிரத்னம் டைரக்ஷனில் விஜய் நடிக்க மாட்டாரா என்பது போன்று இதுவரை ஒன்று சேராத கூட்டணிகள் எப்போது ஒன்று சேர்வார்கள் என ரசிகர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு எப்போதும் இருக்கும். அப்படித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்து வந்த காலகட்டத்தில் இயக்குனர் ஸ்ரீதரும் எம்ஜிஆரும் ஒரு படத்திலாவது இணைந்து பணியாற்ற மாட்டார்களா என்கிற ஆர்வம், ஏக்கம் ரசிகர்களிடம் இருந்தது. அதை நிறைவேற்றும் விதமாக உரிமைக்குரல் என்கிற படத்தில் ஸ்ரீதர் டைரக்ஷனில் எம்ஜிஆர் நடித்தார். அந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமானவர் நடிகை லதா. அந்த சமயத்தில் நடிகை லதா ரொம்ப பிஸியான நடிகையாக பல படப்பிடிப்புகளில் தொடர்ந்து கலந்து கொண்டு நடித்து வந்தார். எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஏற்கனவே சில படங்களில் லதா நடித்திருந்ததால் அவர் மீது திரையுலகில் ஒரு தனி மரியாதை இருந்தது. அந்த சமயத்தில்தான் இந்த உரிமைக்குரல் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு வந்தது. அப்படி அந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் மறுநாள் திருப்பதிக்கு சென்று பிரார்த்தனை செய்து வர வேண்டும் என லதாவின் தாயார் விருப்பப்பட்டார். அதனால் முதல் நாள் படப்பிடிப்பன்று இயக்குனர் ஸ்ரீதரிடம் சென்ற லதா, நாளை நாங்கள் திருப்பதி தரிசனத்திற்காக செல்கிறோம், எனக்கு ஒரு நாள் லீவு வேண்டும் என கேட்டுள்ளார். ஆனால் இயக்குனர் ஸ்ரீதரோ திட்டமிட்டபடி காட்சிகளை படமாக்க வேண்டும் என்பதால் நாளை லீவ் எல்லாம் தர முடியாது, நீ கட்டாயம் வந்தேயாக வேண்டும், உன்னுடைய சம்பந்தப்பட்ட காட்சிகள்தான் நிறைய இருக்கின்றன, இன்னொரு நாள் திருப்பதி போய்க்கொள் என்று கராராக கூறியுள்ளார். உடனே லதா, சரி, அப்படியானால் அரை நாளாவது லீவு கொடுங்கள், காலையில் போய்விட்டு மதியம் 2 மணிக்கு நான் படப்பிடிப்புக்கு வந்து விடுகிறேன் என்று கொஞ்சம் இறங்கி வந்தார். ஆனாலும் ஸ்ரீதர் விடாப்பிடியாக, முடியவே முடியாது, நாளை நீ படப்பிடிப்புக்கு வர வேண்டும் என்று பிடிவாதம் காட்டினார். அதெல்லாம் இல்லை, நீங்கள் அரை நாள் லீவு கொடுத்தேயாக வேண்டும் என நடிகை லதா மீண்டும் பிடிவாதம் காட்ட, அந்த சமயத்தில்தான் இவர்களுக்குள் ஏதோ விவாதம் போகிறதே என பார்த்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அங்கே வந்தார். விஷயத்தை கேட்டதும் இயக்குனர் ஸ்ரீதரிடம், கோவில் தரிசனம் என்றால் போய்த்தான் ஆக வேண்டும், அதை தடை பண்ண வேண்டாம், நாளை மதியம் 2 மணிக்கு வருவதாக இருந்தால் அதுவரை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வேறு காட்சிகளை படமாக்குவோம் என்றார். எம்ஜிஆரே சொல்லிவிட்டபடியால் ஸ்ரீதரும் அதற்கு சம்மதித்தார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் தனது ஏசி காரையும் தன்னுடைய டிரைவரையும் தந்து லதாவையும் அவரது அம்மாவையும் கோவிலுக்கு சென்று வர அனுப்பி வைத்தார். விடியற்காலை 3 மணிக்கு புறப்பட்ட லதாவும் அவரது அம்மாவும் சுவாமி தரிசனம் முடித்து திருப்பதியில் இருந்து 10 மணிக்கு சென்னைக்கு கிளம்பினார்கள். அவர்கள் திட்டப்படி 1 மணிக்கெல்லாம் படப்பிடிப்பிற்கு வந்துவிடலாம் என்பதுதான் அவர்களது எண்ணமாக இருந்தது. ஆனால் வரும் வழியில் திடீரென காரில் இருந்து ஒரு டயர் வெடித்தது. எப்படியோ டிரைவர் சாமர்த்தியமாக விபத்து ஏற்படாமல் காரை நிறுத்திவிட்டார். அதன் பிறகு ஸ்டெப்னியை மாட்டிக்கொண்டு கிளம்பினார்கள். மீண்டும் கொஞ்ச தூரம் வந்ததும் ஸ்டெப்னியாக மாட்டிய டயரும் வெடித்துவிட்டது. ஆனால் இந்த முறை அது வெடித்த இடம் பக்கத்தில் எந்த ஊருமே இல்லை. 10 கிலோமீட்டர் தள்ளித்தான் செல்ல வேண்டும். வேறு வழி இல்லாமல் டிரைவர் ஸ்டெப்னியை கழட்டி எடுத்துக்கொண்டு பஞ்சர் ஒட்டி வருவதாக கிளம்பி சென்று விட்டார். அப்படி போனவர் மீண்டும் 4 மணிக்குதான் திரும்பி வந்தார். அப்போதும் கூட பஞ்சர் கடை லீவு என்பதால் பஞ்சர் போடவில்லை என்கிற அதிர்ச்சி செய்தியுடன் தான் வந்தார். பிறகு வேறு வழியின்றி சித்தூரிலிருந்து சென்னை செல்லும் பஸ்ஸில் லதாவும் அவருடைய அம்மாவும் கிளம்பி சென்னை வந்தார்கள். சென்னை சென்ட்ரல் நிலையத்திலிருந்து ஒரு டாக்ஸி பிடித்து வீட்டிற்கு கிளம்பினார்கள். இன்று படப்பிடிப்பிற்கு போக முடியவில்லையே, அதனால் என்ன ஆனதோ என்ற கவலை லதாவுக்கு. அதே சமயம் அவரது அம்மாவுக்கோ மதியத்திற்குள்தான் வந்து விடுவோமே என்ற நினைப்பில் வீட்டில் இருந்த லதாவின் 3 தம்பிகளுக்கும் தங்கைக்கும் மதிய சாப்பாடு மட்டுமே தயார் செய்து கொடுத்துவிட்டு வந்திருந்தார். இப்போது இரவு வேறு ஆகிவிட்டது. அவர்கள் சாப்பிட்டார்களா, பசியோடு இருப்பார்களே என்ற கவலை அவருக்கு. அங்கே வீடு வந்து சேரும்போது மணி 9. உள்ளே நுழைந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி. வீட்டின் ஹாலில் அமர்ந்து தம்பிகளும் தங்கையும் சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்தவர் வேறு யாருமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்தான். அது மட்டுமல்ல, இன்னொரு டிபன் கேரியரில் லதாவுக்கும் அவரது அம்மாவுக்குமான சாப்பாட்டையும் அவர் கொண்டு வந்திருந்தார்.
இதை பார்த்ததும் நடிகை லதாவின் அம்மாவிற்கு கண்கள் கலங்கிவிட்டதாம். தாமதமான காரணத்தை எம்ஜிஆரிடம் லதா சொல்ல முயன்றபோது எல்லா தகவலும் எனக்கு கிடைத்துவிட்டது. பயணத்தில் இதெல்லாம் சகஜம்தான். கார் டயர் வெடித்தபோது விபத்து நேராமல் நீங்கள் உயிர் பிழைத்து வந்தீர்களே, அதுவே போதும். சாப்பிட்டுவிட்டு போய் படுங்கள். நாளை படப்பிடிப்பில் பார்ப்போம் என்று கூறி கிளம்பி சென்று விட்டாராம். பிள்ளைகளின் பசியறிந்து உணவு ஊட்டிய எம்ஜிஆரின் அன்பும் அக்கறையும் லதாவையும் அவரது அம்மாவையும் ரொம்பவே நெகிழச் செய்துவிட்டதாம்.